அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அதுல காச்சி ஸ்குவாஸ் இன்இக்வாலிட்டி, ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி வெரிஃபிகேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்க எக்ஸ் ஒய்ன்றது ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துருக்கோம் சார். இதுல காம்ப்ளெக்ஸ் நம்பர் உள்ள வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ் ஒய்ன்ற ரெண்டு வெக்டாருமே சி பவர் 3. சின்றது என்ன சார்னா செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சின்றது என்னைக்குமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் மென்ஷன் பண்ணும். பவர் 3 என்ன சார் மென்ஷன் பண்ணுதுன்னா 3 டைமென்ஷன். அதாவது நம்மளுக்கு கொடுத்த வெக்டார்ஸ் எக்ஸ் ஒய் இசட் ஃபார்மேட்ல இருக்கும், 3 டைமென்ஷன் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ முதல்ல இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸுக்கு டெஃபினிஷன் நமக்கு தெரியணும். ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இன்னர் ப்ராடக்ட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அது எப்படி சார் எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் எக்ஸ்ன்றது ஒரு வெக்டார், அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் மேபி x1, மேபி x2, x3, எக்ஸெட்ரா என் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. சிமிலர்லி ஒய்ன்றது அனதர் வெக்டார், மேபி y1, y2, y3, எக்ஸெட்ரா என் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. இது நார்மல் இன்னர் ப்ராடக்டா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஒய், இது நார்மலா இருந்துச்சு அப்படின்னா x1, y1, அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் பிளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் நார்மலா இருந்துச்சுன்னா. ஆனா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றதுனால இது எப்படி சார் டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் ஒய், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் சார், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்டூ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான். ஆனா செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மட்டும் இந்த ஒய் பார் போடுவோம், ஒய்க்கு மட்டும் பார் போடுவோம். பிளஸ் செகண்ட் எலிமெண்ட் இன்டூ செகண்ட் எலிமெண்ட் தான், ஆனா பார் போடுவோம். சிமிலர்லி x3, y3 பார் பிளஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்க்கு உண்டான இன்னர் ப்ராடக்ட், காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான இன்னர் ப்ராடக்ட் டெஃபினிஷன். ஓகேங்களா? இது ஜென்ரல் டெஃபினிஷன், ஓகேங்களா? நமக்கு கொடுத்தது கிளியரா பார்த்தீங்கன்னா இமேஜினரி உள்ள இருக்கு. அப்ப இமேஜினாலே கண்டிப்பா காம்ப்ளெக்ஸ் தான். அப்ப எக்ஸ் ஒய் கொடுத்துருக்கோம், எக்ஸ்ன்ற ஒரு வெக்டார், ஒய்ன்ற வெக்டார் கொடுத்துருக்கோம். காச்சி ஸ்குவாஸ் இன்இக்வாலிட்டி கண்டுபிடிக்க சொல்றோம். அப்ப அது நம்ம என்ன சார் வேணும்னா, நமக்கு நாம் எக்ஸ் தேவைப்படும், தென் நாம் y தேவைப்படும், தென் நாம் x பிளஸ் y தேவைப்படும். ஸோ அதனால என்ன இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? 1 by 1 ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ முதல்ல நமக்கு வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிக்குவோம், கடைசியில் டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நாம் x, இந்த நாம் x ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் ஒன்ல. அந்த நாம் x ஹோல் ஸ்கொயர்ன்றது என்ன சார் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, எக்ஸ் தான். நாம் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்ன்றது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ எழுதிருங்க ஒரு டைம். 2, 1, 2, 1 பிளஸ் ஐ, 2, 1 பிளஸ் ஐ, ஐ. எகெயின் அதே டேர்ம் தான், 2, 1 பிளஸ் ஐ, ஐ. ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ், எக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் தான், தேர்ட் டேர்ம் தான். ஆனா செகண்ட் ஒன்னுக்கு மட்டும் பார் போடுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா 2 இன்டூ 2 பார். ஸோ 2ன்றது ஒரு ரியல் நம்பர், அதுக்கு பார் போட்டாலும் என்ன போட்டாலும் ஒரு சேஞ்ச் ஆகாது. பிளஸ் செகண்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது 1 பிளஸ் ஐ, செகண்ட் டேர்ம்லயும் 1 பிளஸ் ஐ தான் இருக்கு, அப்ப அதுக்கு பார் போடணும். தேர்ட் டேர்ம் ஐ, இங்க இருக்கக்கூடிய டேர்ம் ஐ தான், அதனோட பார் போடுவோம். சப்போஸ் இசட்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்ன்னு எடுத்துக்குவோம். தென் இசட் பார்ன்றது என்ன சார்னா எக்ஸ் மைனஸ் ஐ ஒய். எதை சார் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா இமேஜினரி பார்ட்ல வரக்கூடிய இந்த ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ போடுவோம். இமேஜினரி பார்ட்ல வரக்கூடிய ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ போடுவோம். அதுதான் இந்த பாரோட மீனிங். இந்த பாரோட மீனிங் அதுதான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டுமே ரியல் பார்ட் தான், சரிங்களா? அப்போ 2 இன்டூ 2 4 பிளஸ் செகண்ட் ஒன் மட்டும் பாருங்க 1 பிளஸ் ஐ, தென் பார் போடும்போது ஐ இமேஜினரியா கன்வெர்ட் ஆகும், 1 மைனஸ் ஐ பிளஸ் ஐ, தென் இமேஜினரி போடும்போது மைனஸ் ஐயா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 4 அப்படியே இருக்கட்டும் சார். இது ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப என்ன சார் ஆகும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆகும். கரெக்டா சார்? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்க I into I na minus I square, not I whole square, minus I square.
ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 + 1 ஸ்கொயர்னா 1 மைனஸ் ஐ ஸ்கொயருக்கு -1 பிளஸ் மைனஸ் ஐ ஸ்கொயருக்கு -1. அப்போ கடைசி என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல 4 பேலன்ஸ் இருக்கும். செகண்ட் ஒன்ல 1 மைனஸ் ஆஃப் -1 +1 ஆயிடும். அப்போ 1 + 1 கிடைக்கும். இங்க பாருங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். +1. அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க. 4 5 6 7. அப்ப என்ன சார் கிடைக்கும் நமக்கு 7. இது நாம் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். நாம் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா சார். நாம் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்ப நமக்கு நாம் எக்ஸ் மட்டும் போதும். அப்ப என்ன சார் வரும். √7. இப்போ √7 அப்படியே இருக்கட்டும் சார். கடைசியில் வேணும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணோம். நாம் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணிட்டோமா. தென் செகண்ட் டேர்ம் நாம் y ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்போ நாம் y ஸ்கொயர்ன்றது என்ன சார். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y, y. அப்போ yக்கு என்ன சார் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டாவது வெக்டார் yக்கான வேல்யூ என்ன சார்னா 2 - i சம்மிலே கொடுத்துருக்கோம். 2, 1 + 2i. எகெயின் அதே டேர்ம் ரிப்பீட் பண்ணணும். இப்போ 2 - i, 2, 1 + 2i. அதே டைமை ரிப்பீட் பண்றோம். சரிங்களா. அதே லாஜிக் தான். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்டூ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க என்ன இருக்கு. 2 - i இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 - i தான். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும். பார் போட்டிருப்போம். 2 - i பார் போட்டிருப்போம். பிளஸ் செகண்ட் எலிமெண்ட் 2 தான் இருக்கு. அப்போ 2 இன்டூ 2 பார்னு போடுவோம். தென் தேர்ட் எலிமெண்ட் 1 + 2i இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் 1 + 2i பார் போடுவோம். ஓகேங்களா. அப்போ ஒரு டைம் ரீரைட் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2 - i அப்படியே தான் இருக்கும். பார் போடும்போது இது 2 + i கன்வெர்ட் ஆகும். ஸோ இமேஜினரி மட்டும் சேஞ்ச் ஆயிரும். இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 பார்னாலும் அதே தான். ஏன்னா ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ். அப்போ 4 எழுதிக்கலாம். பிளஸ் லாஸ்ட் பிராக்கெட் பாருங்க. 1 + 2i இமேஜினரி போடும்போது 1 - 2i கன்வெர்ட் ஆகும். 1 - 2i. இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க. ஒன்ஸ் அகைன் a + b, a - b, a + b, a - b. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கிடைக்கும். a ஸ்கொயர் - b ஸ்கொயர் பிளஸ் 4 அப்படியே தான் இருக்கும். பிளஸ் அடுத்ததுல a ஸ்கொயர் - b ஸ்கொயர். அப்போ இங்க 2i இருக்கு. இப்போ கேர்ஃபுல்லா 2i ஹோல் ஸ்கொயர் தான் போட முடியும். சரிங்களா. இப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் அப்படியே இருக்கட்டும் சார். i ஸ்கொயருக்கு இப்பதான் பார்த்தோம் -1 பிளஸ் 4 அப்படியே இருக்கட்டும் சார். 1 ஸ்கொயர்னா 1 தான். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த 2i ஹோல் ஸ்கொயர் இருக்கா சார். இது எப்படி எழுதுவோம். 2 ஸ்கொயரு i ஸ்கொயர்னு மாத்திக்கலாம். இப்போ 2 ஸ்கொயருக்கு 4, i ஸ்கொயருக்கு -1. அப்ப என்ன சார் கிடைக்கும். -4 கிடைக்கும். -4 கிடைக்கும். இப்ப கடைசி என்ன இருக்குன்னு பாருங்க. 4 மைனஸ் இன்டூ மைனஸ் +1 +4 +1 மைனஸ் இன்டூ மைனஸ் +4. அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 3 4s are 12, 13 and 14. ஸோ இது என்ன சார். இது நாம் y ஹோல் ஸ்கொயருக்கான வேல்யூ 14. அப்ப நமக்கு என்ன சார் வேணும். நாம் y மட்டும் தான் வேணும். இப்ப நாம் y என்ன சார் ஆகும். √14 இல்லையா சார். தென் அடுத்தது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் தேர்ட் ஒன். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y. அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கான எலிமெண்ட் என்ன சார் இருந்துச்சு. சம்மிலே கொடுத்துருக்கோம் இல்லையா. 2, 1 + i, i. இது எக்ஸுக்கான வேல்யூ. yக்கான வேல்யூ 2 - i, 2, 1 + 2i. சரிங்களா. இதுக்கு இன்னர் ப்ராடக்ட் எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 2. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன சார் வருது. 2 - i. அப்ப 2 - i பார் பிளஸ் இங்க செகண்ட் டைம் என்ன சார் வருது. 1 + i. இங்க செகண்ட் டைம் என்ன சார் இருக்கு. 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 பார் பிளஸ் இங்க தேர்ட் டைம் என்ன சார் இருக்கு. i. இங்க தேர்ட் டேர்ம்ஸ் என்ன இருக்கு. 1 + 2i. அப்ப செகண்ட் டேர்முக்கு மட்டும் பார் போடணும். அவ்வளவுதான் சார். வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா. அப்ப இங்க என்ன ஆகுன்னு பாருங்க. 2 இன்டூ 2 - i பார். அப்ப 2 + i கன்வெர்ட் ஆயிரும்.
தென் இங்க 1 பிளஸ் ஐ தான். ஸோ 1 பிளஸ் ஐ along with 2. Then last one plus I into 1 minus 2i கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பிராக்கெட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 உள்ள தள்ளி விட்டீங்கன்னா என்ன சார் ஆகும்? 2 into 2 4 plus 2i ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு. செகண்ட் பிராக்கெட்டுக்கு இந்த 2 உள்ள தள்ளி விடுங்க. அப்ப என்ன சார் ஆகும்? 2 plus 2i கன்வெர்ட் ஆயிரும். தென் இங்க பாருங்க சார் ஐ உள்ள தள்ளி விடுங்க. அப்போ i minus 2i ஸ்கொயரா மாறிடுமா? ஸோ 1 into i னா i minus 2i along with i. அப்போ minus 2i ஹோல் ஸ்கொயரா கன்வெர்ட் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல 4 plus 2i அப்படியே இருக்கட்டும் சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. செகண்ட் பிராக்கெட்லயும் 2 plus 2i டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லாஸ்ட் பிராக்கெட்ல i அப்படியே இருக்கு, minus 2 அப்படியே இருக்கட்டும். பட் i ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன சார் வரும் நமக்கு? i ஸ்கொயருக்கு வேல்யூ minus 1. ஸோ ஆல்ரெடி இங்கே minus 2 இருக்கு. அப்போ மைனஸ் வரும்போது என்ன சார் ஆயிரும்? பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆயிரும். இப்போ பாருங்க பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்னு பாருங்க. ரியல் பார்ட் 4 2 6 plus 2 8. அப்போ ரியல் பார்ட் 8 4 plus 2 6 plus 2 8. இமேஜினரி பார்ட் 2 plus 2 4 plus 1 5i. இமேஜினரி பார்ட் 5i. இது என்ன சார்? இது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y. நமக்கு காச்சி ஸ்கொயர்ஸ் அப்ளை பண்ணும்போது லெஃப்ட் சைடு என்ன சார் இருக்கும்? மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கும். மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். நமக்கு சப்போஸ் மாடுலஸ் இசட் அப்படின்னு என்ன சார் பண்ணுவோம்? மாடுலஸ் இசட்டுக்கான பொதுவான வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஐ ஒய். அப்ப இது என்ன சார் ஆகும்? மாடுலஸ் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். மாடுலஸோட வேல்யூ நாம் இல்லை சார், மாடுலஸ்க்கானது. அப்ப இந்த டேர்முக்கு மாடுலஸ் எடுத்த என்ன ஆகுன்னு பாருங்க. எக்ஸ் ஒய் மாடுலஸ் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட். அப்ப 8ன்றது ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்ப 8 ஸ்கொயர் என்ன சார் ஆகும்? 8 ஸ்கொயர்னா 64. 5 ஸ்கொயர் என்ன சார் ஆகும்? 25. அப்ப என்ன சார் கிடைக்கும்? 64 69 79 89. அப்போ ரூட் 89 கிடைக்கும். சரிங்களா சார்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தியரத்தோட வெரிஃபை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் என்ன சார்? இது காச்சி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி. காச்சி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி. அது என்ன சார்? காச்சி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்றது. அப்போ அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. காச்சி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டியோட ஸ்டேட்மெண்ட், அதாவது மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் ஒய். மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் into norm y. அப்ப நம்ம norm xy, that means modulus xy என்ன சார் வந்துச்சு? root 89 less than or equal to. இந்த பக்கம் பாருங்க சார், norm x க்கு என்ன சார் வேல்யூ வந்துச்சு? முன்னாடி செக் பண்ணி பாருங்க. norm x க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? root 7. norm y க்கு என்ன சார் வேல்யூ வந்துச்சு? root 14. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. root 7ம் root 14 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. root of 7 into root of 14. கால்சியத்தை ஒர்க் பண்ணுங்க. ரூட் 89க்கு என்ன வருதுன்னு பாருங்க. கால்சியில ரூட் 89 கொடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 9.43 வருது சார். தென் ரூட் 7 இன்டூ ரூட் 14 போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 9.89 வருது சார். அப்ப கண்டிப்பா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஏன்னா 9.43 இது 9.89 டெசிமல்ல ஹையரா இருக்கு. அப்போ காச்சி ஸ்கொயர், அதாவது தியரம் வெரிஃபைடு. ஃபர்ஸ்ட் தியரம் வெரிஃபைடு. ஓகேங்களா சார்? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி செக் பண்ணணும். இப்போ ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி நமக்கு என்ன சார் வேணும்? நாம் எக்ஸ் பிளஸ் ஒய் தேவைப்படும் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டிக்கு. அப்போ நாம் எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு என்ன சார் வேணும்? எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன சார் அது? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் comma x plus y. Inner product of x plus y, once again x plus y. அப்ப x plus y கான வேல்யூ என்னன்னு முதல்ல எழுதிருங்க. முதல்ல x plus y கான வேல்யூவை எழுதிருங்க. அப்ப x கான வேல்யூ என்ன சார் நம்ம வச்சிருக்கோம்? சம்ல x கான வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம்? 2, 1 plus i, i. x கான வேல்யூ. y கான வேல்யூ 2 minus i, 2, 1 plus
2i. சம்மிலே கொடுத்துருக்கோம் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. இங்க 2, இங்க 2 மைனஸ் ஐ, கமா இங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் 1 பிளஸ் ஐ, இங்க செகண்ட் எலிமெண்ட் பிளஸ் 2, இங்க தேர்ட் எலிமெண்ட் ஐ, இங்க தேர்ட் எலிமெண்ட் 1 பிளஸ் 2i. அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 2 பிளஸ் 2 4 மைனஸ் ஐ. இங்க என்ன சார் கிடைக்குது? 1 பிளஸ் ஐ 2. அப்போ 3 பிளஸ் ஐ. லாஸ்ட் ஒன் என்ன சார் கிடைக்கும்? 1 பிளஸ் 3i. எழுதலாம். ஒன்ஸ் அகெயின் இதே டேர்ம் 2 டைம் எழுதிருப்போம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கரஸ்பாண்டிங் அதனோட பார். அப்போ 4 மைனஸ் ஐ, அகெயின் 4 மைனஸ் ஐ பார். ரெண்டாவது டேர்ம் 3 பிளஸ் ஐ, தென் அதனோட கான்ஜுகேட் 3 பிளஸ் ஐ பார். தேர்ட் டேர்ம் 1 பிளஸ் 3i, தென் 1 பிளஸ் 3i பார் இல்லைங்களா? இது சிம்பிளா எழுத போனா எப்படி சார் வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம், ஸோ 4 மைனஸ் ஐ, அதனோட இமேஜினரி டேர்ம் 4 பிளஸ் ஐ. செகண்ட் டேர்ம் 3 பிளஸ் ஐ, அதனோட இமேஜினரி டேர்ம் 3 மைனஸ் ஐ. லாஸ்ட் டேர்ம் 1 பிளஸ் 3i, அதனோட இமேஜினரி டேர்ம் 1 மைனஸ் 3i. அப்ப இது எப்படி சார் ஆகும்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். தேர்ட் டேர்ம், ஸோ தேர்ட் டேர்ம் 1 ஸ்கொயர் மைனஸ் 3i ஹோல் ஸ்கொயர். லாஸ்ட் டேர்ம் மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகுன்னு பாருங்க. 4 ஸ்கொயர்னா 16, மைனஸ் அப்படியே இருக்கட்டும் சார். ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் 1, 3 ஸ்கொயர்னா 9, மைனஸ் அப்படியே இருக்கட்டும் சார். ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் 1, பிளஸ் 1 ஸ்கொயர்னா 1 மைனஸ் இந்த 3i ஹோல் ஸ்கொயர் என்ன சார் ஆகும்? 3 ஸ்கொயரு எலாங் வித் ஐ ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயருக்கு 9 ஆகும், ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் ஆகும். அப்போ இது மைனஸ் 9 ஆயிரும். அப்போ லாஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. 16 பிளஸ் 1 பிளஸ் 9 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 9 ஆகும். அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்க. 16, 17, 26, 27, 28, 37 கிடைக்கும் சார். இது என்ன சார்? இது நாம் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஆனா எனக்கு என்ன சார் வேணும்? நாம் எக்ஸ் பிளஸ் ஒய் மட்டும்தான் வேணும். அப்ப இது என்ன சார் பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37. ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37. இப்போ ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி எழுதிருங்க. ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி அது என்ன சார்? ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி அதனோட ஸ்டேட்மெண்ட் என்ன சார்? நாம் எக்ஸ் பிளஸ் ஒய்யா இருந்துச்சுன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் பிளஸ் நாம் ஒய்யா இருக்குன்னு சொல்றோம். இப்போ நாம் எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு என்ன சார் வேல்யூ வந்துச்சு? ரூட் ஆஃப் 37. ஆல்ரெடி முன்னாடி ஃபைண்ட் பண்ணி வச்சிட்டோம். நாம் எக்ஸுக்கான வேல்யூ ரூட் 7, நாம் ஒய்க்கான வேல்யூ ரூட் 14. கேல்சி எடுத்து செக் பண்ணி பாருங்க. ரூட் ஆஃப் 37க்கான ஆன்சர் என்ன சார் வருதுன்னா approximately 6.08. தென் ரூட் 7 பிளஸ் ரூட் 14 இதை போட்டீங்கன்னா approximately 6.38. கண்டிப்பா இதுதான் அதிகமான வேல்யூ, லெஸ் த வேல்யூ. அப்போ ரூட் 37 இஸ் லெஸ்ஸர் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் தியரம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபைடு. எதுக்கு? நம்ம கொடுத்த 2 வெக்டார்ஸுக்கு காச்சி ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டியும் சரி ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி ரெண்டுமே வெரிஃபை ஆகுது. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.